யாக்கோபு எழுதின நிருபம். யார் இந்த யாக்கோபு? ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த யாக்கோபு? யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது தெரியுமா? ஒட்டகத்தின் முழங்காலை கொண்டவன் என்ற பெயரும் உண்டு. என்றால் அவனுடைய முழங்கால்கள் ஒட்டகத்துக்கு எவ்விதத்தில் காப்பு காய்த்தது போல முழங்கால்கள் இருக்குமோ அப்படி இருக்குமா அவனுடைய முழங்கால்கள். ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு ஜெப வீரன் யாக்கோபு மிகுந்த ஜெபம் உள்ளவன். தன்னுடைய முழங்கால்கள் காப்பு காய்த்து கிடக்குமா. யார் இந்த யாக்கோபு என்ற கேள்வி எழுப்பினால், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த யாக்கோபு யாரோ அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த சகோதரன். அதாவது மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பை கொடுத்தவள். புருஷனுடைய ஸ்பரிசத்தை அறியாமல் இயேசு கிறிஸ்துவை தான் ஒரு கன்னியாக இருந்து பெற்றெடுத்தவள். அதற்கு பிறகு மரியாளுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். அப்படி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த புத்திரர்களில் ஒருவன்தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு யாரென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய தம்பி. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆனா எந்த இடத்திலும் தான் எங்கே இருந்தாலும், இருக்கிற எந்த இடத்திலும் நான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று சொல்ல அவன் முயற்சித்ததில்லை. காரணம் என்னவென்றால், பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த தேவன் இந்த பூலோகத்திலே ஒரு கன்னியின் மூலமாக, அதாவது என் அம்மாவான மரியாளிடத்திலே பிறந்தாரே தவிர, அப்படி அவர் பிறந்ததால் மாத்திரம் அவர் என் அண்ணன் என்று நான் பெருமையாகவோ அல்லது அவரை குறைத்தோ, அதாவது மகா பெரிய தேவனை நான் என் அண்ணன் என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே ஒருபோதும் கிறிஸ்துவுக்குள்ளிருந்த அந்த தெய்வத்துவத்தை மிகவும் மதித்தவனாயிருந்ததினாலே அந்த விஷயத்தை எங்குமே அவன் சொல்லவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். யார் அவர்கள்? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா என்ற இவர்களெல்லாம் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? அந்த யாக்கோபுதான் பெரிய யாக்கோபு. அதாவது சாதாரணமா ஜேம்ஸ் த கிரேட் என்று சொல்லுவார்கள். பெரிய யாக்கோபு, அதாவது பெரிய யாக்கோபு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் 1வது அதிகாரத்தில் இன்னொரு இடத்திலே கூட இந்த விஷயத்தை பார்க்க முடியும். வாங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதாவது யாக்கோபு யார் என்பதை இங்கே நாம் உறுதிப்படுத்த முடியும். கலாத்தியர் 1:19. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. யாக்கோபை மாத்திரம், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை மாத்திரம், வேறொருவரையும் நான் பார்க்கவில்லை என்றால், இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன். அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு ஆதி சபையிலே, அதாவது எருசலேமிலே இருந்த அந்த சபையிலே மிகவும் முக்கியமான பொறுப்புகளை வகித்தவன், ஒரு முக்கிய தூணை போல நிலை நின்றவன். அந்த விஷயத்தை கூட நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே 12லும் கூட, அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களைக் கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவிகொடுங்கள். அதாவது அங்க ஒரு பிரச்சனை வருது. சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனை எழுந்தது. அங்கே பேதுரு இருந்தான், பவுல் இருந்தான், பர்னபா இருந்தான். இவர்கள் எல்லோரும் இருக்கிற போது யாக்கோபு எழுந்து சொல்லுகிறான், சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். பவுல், பர்னபா, பேதுரு இவர்கள் எல்லாரும் இருக்கும்போது சொல்றான், என் பேச்சை கேளுங்க என்று சொல்லுகிறான். என்றால் அவன் இருந்த ஸ்தானம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம். அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பிருந்தது, அவனுடைய ஸ்தானத்துக்கு மதிப்பிருந்தது. ஏனென்றால் அவன் எருசலேமிலே இருந்த சபையிலே இருக்கிறதான பெரியவர்களின் கவுன்சில்ல ஒரு முக்கியமான மூப்பனாக அந்த இடத்தை பெற்றிருந்தான். எனவே யாக்கோபின் நிருபத்தை எழுதியது யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். யாருவன்? எருசலேமிலே இருந்த சபையிலே பெரியவர்களிலே ஒருவனாக இருந்தவன். ரைட்? பவுலை சந்தித்திருக்கிறான், பேதுருவையும் தெரியும், பர்னபாவையும் தெரியும். இவர்கள் எல்லோருமே நல்ல அறிமுகமானவர்கள்தான். சரித்திரக்காரரான ஜோசபஸ், வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ்
யாக்கோபை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவுக்கு பின் 62 இந்த யாக்கோபு சுவிசேஷத்தை அறிவித்த ஒரே காரணத்துக்காக பயங்கரமாக அடித்துக் கொல்லப்பட்டான் என்று சொல்லி தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தயவு செஞ்சு கவனிக்கணும், இந்த விஷயங்கள் எதுவுமே கூட வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. எனவே பேதுரு எப்படி மரித்துப் போனான், பவுல் எப்படி மரித்துப் போனான், யாக்கோபு எப்படி மரித்தான், இவைகள் எதுவுமே பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியாது. கிபி 70வது வருடத்திலே எருசலேம் தகர்க்கப்பட்டது, ஆலயமும் கூட தகர்த்து போடப்பட்டது என்ற இந்த விஷயங்களும் கூட பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியாது. இவைகள் சரித்திரத்திலே இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு பின் 70 எருசலேமிலே என்ன நடந்தது என்பது ஜூயிஷ் ட்ரெடிஷனிலே எழுதப்பட்டிருக்கிறது. யூத சரித்திரத்திலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்ட இந்த சீஷர்களெல்லாம் எப்பொழுது எப்படி மரித்தார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகங்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு இந்த ஜோசபஸ் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் யாக்கோபு பயங்கரமான அடித்துக் கொல்லப்பட்டான் என்று எழுதியிருக்கிறார். வேறொரு வரலாற்று ஆசிரியர், அதாவது இந்த ஜோசபஸ் இல்லாமல் வேறு யாராவது ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதும்போது யாக்கோபு அப்படியல்ல, கொடூரமாய் கொல்லப்படவில்லை, இயற்கையாகத்தான் இறந்தான் என்று சொன்னால் நாம தப்பா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் கவனிங்க, இது சரித்திர புத்தகங்களிலே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிற சங்கதிகள். இது 100% கரெக்டா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஜோசபஸ் என்கிற அந்த நபர் அந்த காலத்து சரித்திரங்களை எல்லாம் மிக நேர்த்தியாக அவர் எழுதியதாக அநேக வேத பண்டிதர்கள் ஜோசபஸ் எழுதின புத்தகங்களை தங்களுக்கு ஆதாரமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ஜோசபஸ் எழுதிய புத்தகங்களிலே யாக்கோபு கொடூரமாக கொலை செய்யப்பட்டான் கிபி 62ஆம் வருடத்திலே என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது பாலஸ்தீனாவுக்கு வெளியே உள்ள, அதாவது பாலஸ்தீனான்னா இஸ்ரவேல் தேசம், அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் கூட அந்நாட்களிலே இஸ்ரவேல் தேசம், பாலஸ்தீனா ஆகிய இந்த பகுதிகளிலே இருந்து சிதறிப்போன 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எழுதிய நிருபம். இது உள்ளுக்குள் இருக்கிறவர்களுக்காக எழுதிய கடிதம் அல்ல, எருசலேமில் இருக்கிறவர்களுக்காக எழுதிய கடிதமும் அல்ல, பாலஸ்தீனத்துக்கு வெளியே இருக்கிறதான 12 கோத்திரங்களை சேர்ந்த சிதறிப்போனவர்களுக்காக எழுதப்பட்ட கடிதம்தான் இது. யாக்கோபு நிருபத்திற்கு இன்னொரு பெயர் கூட இருக்கிறது. அது என்னவென்றால் புதிய ஏற்பாட்டின் நீதிமொழி புத்தகம் என்றும் சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் இருக்கிறது. அதேபோல புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது, ஒரு ஆவிக்குரியவனுக்கே உரிய சட்டதிட்டங்களின் எதை செய்யலாம், செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, இப்படி அநேக விஷயங்கள் யாக்கோபின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும் என்பதால் இதை புதிய ஏற்பாட்டின் நீதிமொழி புத்தகம் என்றும் கூட சொல்லுவார்கள். கவனிங்க, இதிலே விசுவாசம் என்கிற வார்த்தை 12 இடங்களிலே இருக்கிறது. கிரியைகள், கிரியை அல்லது கிரியைகள் என்ற வார்த்தை 13 இடங்களிலே இருக்கிறது. விசுவாசம் என்ற வார்த்தை 12 இடங்களில் என்றால் அதைவிட அதிகமாக கிரியை அல்லது கிரியைகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், கிரியைகள் இல்லாத விசுவாசம் விருதா என்பதை தெளிவாய் சுட்டிக்காட்டுகிறான். இதிலே நீங்கள் இந்த முதல் 5 அதிகாரங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான 5 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது அதிகாரம். இந்த முதல் அதிகாரத்திலே பரீட்சைகளிலே உன்னுடைய விசுவாசம், அதாவது சோதனையிலே உன் விசுவாசம். நீங்கள் ஒருவேளை சோதனைக்குட்படும் போது உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. 2வது, பணிகளிலே விசுவாசம், 2வது அதிகாரத்திலே பார்க்கலாம். 3வது, பதத்திலே உன் விசுவாசம், பயன்படுத்தும் வார்த்தைகளிலே உன் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். உன் பணிகளிலே உன் விசுவாசத்தை காட்ட வேண்டும். பரீட்சைகளிலே விசுவாசியாய் வாழ வேண்டும். பரிசுத்தத்திலே விசுவாசியாய் வாழ வேண்டும். பிரார்த்தனையிலே விசுவாசியாய் வாழ வேண்டும். 5வது அதிகாரத்திலே பிரார்த்தனை, ஜெபத்தை குறித்து பார்க்க முடியும். பிரார்த்தனையிலே விசுவாசம். 4வது அதிகாரத்திலே பரீட்சையிலே விசுவாசம். 3வது அதிகாரத்திலே பதத்திலே விசுவாசம். 2வது அதிகாரத்திலே பணிகளிலே விசுவாசம். 1வது அதிகாரத்தில் சோதனையில், அதாவது பரீட்சையில் விசுவாசம். இந்த 5 விலையேற பெற்ற பாடங்களை யாக்கோபின் நிருபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய பணிகள் விசுவாசிக்கேற்ற வகையில் இருக்க வேண்டும். நம்முடைய பரீட்சைகளில்
விசுவாசிக்கு ஏற்றவாறு அவைகளை எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய பதங்கள் என்றால் நம்முடைய வார்த்தைகள் விசுவாசிக்கேற்றதாயிருக்க வேண்டும். அதேபோல நம்முடைய பரிசுத்தம் விசுவாசிக்கு ஏற்றதாயிருக்க வேண்டும். அதேபோல நம்முடைய பிரார்த்தனை விசுவாசிக்கேற்றதாயிருக்க வேண்டும். இது சிதறிப்போன 12 கோத்திரத்தாருக்கு எழுதின கடிதம். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். வாங்க. 1வது அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபத்தினுடைய 1வது அதிகாரம் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே என்று சிதறிப்போனவர்களுக்காக எழுதப்பட்ட கடிதம் இது. இது ஒரு கிரியை பூர்வமான, அதாவது ஒவ்வொருவரும், இன்னும் சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு கிறிஸ்தவன் பரீட்சையிலாக இருந்தாலும், பணிகளிலாக இருந்தாலும், பிரார்த்தனையாக இருந்தாலும், தன் பதத்திலாக இருந்தாலும், பரிசுத்தமாக இருந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நிருபத்தை வாசிக்க வேண்டும். தட் சிம்பிள். பரீட்சைக்குள்ளாக இருக்கிறாக, இந்த நிருபத்தை வாசி. பணிகள் எப்படி செய்ய வேண்டும், இந்த நிருபத்தை வாசி. பதங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த நிருபத்தை வாசி. பரிசுத்தத்தில் எப்படி இருக்க வேண்டும், இந்த நிருபத்தை வாசி. பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும், இந்த நிருபத்தை வாசி. இவைகள் மிகவும் மிகவும் முக்கியமான பாடங்கள் தானே, அப்படிதானே? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பணிகள், நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பரீட்சைகள், இவைகளெல்லாம் மிகச் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நம்மோடு கூட பிரயாணம் செய்கிற சத்தியங்கள், உண்மைகள். இந்த விஷயங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் யாக்கோபு எழுதின நிருபத்தை வாசிக்க வேண்டும். எனவே யாக்கோபு எழுதின இந்த நிருபத்தை புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று சொல்லுகிறார்கள். யார் இந்த யாக்கோபு? இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். அது மாத்திரமல்ல, எருசலேமிலே இருந்த சபை மூப்பர்களிலே ஒருவன். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஜெப வீரன். யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறான்? சிதறிப்போன 12 கோத்திரத்தாருக்கு எழுதினான். இந்த நிருபம் எதை கற்றுக் கொடுக்கிறது? உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும், நன்றாயிருக்க வேண்டும். பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும், பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும், நம் பதங்கள், பேச்சு எப்படி இருக்க வேண்டும், பணிகள் எப்படி இருக்க வேண்டும், பரீட்சையிலே விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த விலையேற பெற்ற பாடங்களை யாக்கோபின் நிருபத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். விரைவாகவே நாம் வேதாகமத்தை தியானித்து நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த விவரங்கள், 66 புத்தகங்களை குறித்தான இந்த விவரங்கள், வரப்போகும் நாட்களில் நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது அது எப்பொழுது வாசித்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். வாருங்கள், ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யாக்கோபு அப்பா, உடைய சகோதரனாக இருந்த போதும் கூட அதை ஒரு காலம் அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டதில்லை. ஆண்டவரே, எங்களில் சில பேர் பெயரை சொல்லி விற்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அது ஆவிக்குரிய நடத்தை அல்ல. எவ்வளவு தாழ்மையுடையவனாயிருந்தான், அவ்வளவு அற்புதமான ஆவிக்குரியவனாக, பக்குவமுடையவனாக இருந்தானே யாக்கோபு. யாக்கோபு ஒரு ஜெப வீரன் என்று, யாக்கோபு தன்னுடைய பணிகளிலும், தன் பதங்களிலும், பரிசுத்தத்திலும், பரீட்சையிலும், பிரார்த்தனையிலும் எவ்விதத்திலெல்லாம் உம்மை கனப்படுத்தினானோ அதே விதத்திலே நாங்களும் கூட இந்த விசுவாச பிரயாணத்திலே உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.